தமிழக அரசியல் களத்தில் பிரபல நடிகர் தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறு பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. பிப்ரவரி 2024-27 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட டிவிகே தனது அரசியல் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் பெரிய அளவிலான கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. இது என்டிடிவி உள்ளிட்ட தேசிய ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக என்டிடிவி போன்ற முக்கிய தேசிய ஊடகங்கள் விஜயின் விக்கிரவாண்டி மாநாடு, கோயம்புத்தூர் பேரணி உள்ளிட்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை விரிவாக பதிவு செய்து தமிழக அரசியலில் வின் உயரும் செல்வாக்கை வெளிப்படுத்தியுள்ளன. 2024 அக்டோபர் 27 அன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற வின் முதல் மாநில மாநாடு 2 முதல் 3 லட்சம் பேர் வரை திரண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் சமீப காலங்களின் மிகப்பெரிய கூட்டமாக அமைந்தது. இந்த மாநாட்டில் விஜய் நீட் தேர்வு பிரச்சினை, அண்ணா பல்கலைக்கழக வழக்கு உள்ளிட்ட காவல் மர்மங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்து 2 மணி நேர உரையில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். மேலும் சமூக நீதி, கல்வி மேம்பாடு, தமிழ் பெருமை மற்றும் பண்பாட்டை பாதுகாத்தல் ஆகியவற்றை வின் முக்கிய கொள்கைகளாக வலியுறுத்தி எதிர்கால திட்டங்களை அறிவித்தார். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டின் அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக உள்ள டிவிகே, அதிமுக, திமுகவை எதிர்க்கும் ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க திறந்த மனதுடன் இருப்பதாக விஜய் அறிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக டிசம்பர் 2024 15 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வ பெருந்தகை ஆகியோருடன் விஜய் ரகசிய சந்திப்புகளை நடத்தினார். இந்த கூட்டணி முயற்சிகள் குறித்து என்டிடிவி டிசம்பர் 2024-20 அன்று ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டது. அதில் காங்கிரஸ் தேசிய தலைமைக்குள் பிளவு நிலவுவதாகவும் சிலர் ஆதரவு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டது. டிஎன்சிசி தலைவர் கே. செல்வ பெருந்தகை கூட்டணிக்கு ஏற்றத்தாழ் நம்பிக்கையுடன் இருந்தாலும் தேசிய தலைவர்கள் கட்சி வேணுகோபால் போன்றோர் விஜயின் சினிமாக்களில் காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டால் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்ட பிற பிராந்திய கட்சிகள் ரசிகர் மன்றம் என்று கருதி கூட்டணி முயற்சிகளை நிராகரித்துள்ளன. டிசம்பர் 2024 நிலவரப்படி வின் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்று 234 தொகுதிகளிலும் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பதிவு செய்துள்ளது. நவம்பர் 2024 10 அன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற பேரணியில் 45,000 பேர் கலந்து கொண்டு தொழில்துறை வளர்ச்சி, ஊழல் எதிர்ப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கல் குறித்து வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் டிசம்பர் 2024 5 அன்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 35,000 பேர் திரண்டனர். காவிரி நதிநீர் தகராறுகளுக்கு மத்தியில் விவசாயிகளின் பிரச்சினைகள், நீர்வளம் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியது. இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் 100 அடி உயரமுள்ள விஜய் கடவுட்கள், வண்ணமயமான வான வேடிக்கைகள், தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்று பார்வையாளர்களை கவர்ந்து வீடியோ விளக்கத்திற்கு மிகவும் ஏற்றவாறு இருந்தன. இந்த வின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு கலவையான எதிர்வினைகள் கிடைத்துள்ளன. திமுக அரசு இவற்றை சினிமா நாடகம் என்று நிராகரித்து குறை கூறியுள்ளது. மறுபுறம் பாஜகவை என்டிஏ கூட்டணியில் சேர்க்க விருப்பம் தெரிவித்து தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறுகிறது. பொது வாக்கெடுப்புகள் மற்றும் கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் விற்கு 18 முதல் 22% வாக்கு சதவீதத்தை கணித்துள்ளன. இது கட்சியின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் ஆதரவை உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையில் டிவிகே 50 மாவட்ட அலுவலகங்களை திறந்து 5,000 செயல்பாட்டாளர்களுக்கு பயிற்சி அளித்து கூட்டு நிதி மூலம் 50 கோடி ரூபாய் திரட்டி அமைப்பு விரிவாக்கத்தை மேற்கொண்டுள்ளது. இத்தகைய அனைத்து தகவல்களும் விஜயின் அரசியல் பயணத்தின் தீவிரத்தையும் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் வின் பரவலான செல்வாக்கையும் 2026 தேர்தல்களில் அவர் ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் வாய்ப்பையும் தெளிவாக காட்டுகின்றன. எனவே
தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்கால நகர்வுகள் மற்றும் கூட்டணி முடிவுகள் அனைத்து முக்கிய கட்சிகளாலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன.